வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த மாடலை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்கள். சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு log x into sin of log x plus 1 whole divided by x. ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தோம்னா இந்த டெரிவேட்டிவ்ஸ் dy by dx d square y by dx square இது ரெண்டோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்னா வேரியபிள்ஸ். இங்கே dy by dx ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து x, இது வேரியபிள். அதே போல் இந்த இடத்துல இந்த டேர்மில் d square y by dx square இதோட கோஎஃபிஷியன்ட் x square அகெயின் வேரியபிள். ஸோ அப்போ டெரிவேட்டிவ்ஸோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே என்னது வேரியபிள்ஸாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தா ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா புட் z equal to log x and capital Z equal to d by dz. இப்போ z equal to log x எடுத்துகிட்டு ரெண்டு போட்டு பேஸில் e எடுத்தோம்னா என்ன வரும்? e power z equal to e power log x. e power log x ஓட வேல்யூ என்னது? x. So that is e power z equal to x. ஓகேவா? இப்போ z equal to log x எடுத்துக்கும்போது e power z equal to என்ன கிடச்சிருக்கு? x. and d equal to என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்? d by dz. தென் ஸோ இந்த மாதிரி கேஸ்க்கு நம்ம இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா வந்து என்னது? x பவர் m d பவர் m y divided by dx பவர் m equal to capital D into d minus 1 into d minus 2 and up to d minus m minus 1 into y. ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எங்கே அப்ளை பண்ணுவோம்னா இந்த ரெண்டு இடத்துல நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே m equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x into dy by dx வரும். ஸோ இந்த டைம் கிடச்சிரும். அண்ட் m equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x ஸ்கொயர் into d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர்னு இருக்கும். இந்த டேர்ம் இங்கே இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இங்கே இந்த ஃபார்முலாவில் m equal to 1 m equal to 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது x into dy by dx. அதே போல் m equal to 1 அப்படின்ற இந்த ரைட் ஹேண்ட் சைட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 minus 1 என்னது? 0. அப்போ d minus 0ன்னு வரும். d minus 0ன்னு என்னது? d. அதாவது இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். d மட்டும்தான் இருக்குது. d into இந்த y. நெக்ஸ்ட்டு m equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m equal to 2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x ஸ்கொயர் into d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர்னு கிடைக்கும். x ஸ்கொயர் into d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இதே m equal to 2-வை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 minus 1 வரும். 2 minus 1ன்னு என்னது? 1. அப்போ d minus 1. இப்போ d minus 1னா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை மட்டும் எடுக்கணும். d into d minus 1 into இந்த y. ஸோ இந்த d உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா d ஸ்கொயர் மைனஸ் dன்னு வரும். d ஸ்கொயர் மைனஸ் d into y. அதே போல் ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா d ஸ்கொயர் ஒய் மைனஸ் டிஒய். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க இந்த ரெண்டு வேல்யூஸையும் கொஸ்டினில் இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இதே போல் log x equal to z, x equal to e power z இது எல்லாமே இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம். இங்கே z equal to log x, e power z equal to x இந்த ரெண்டு வேல்யூஸ் இது எல்லாமே இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? தென் ஈக்குவேஷன் 1 becomes ஈக்குவேஷன் 1ல் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருந்துச்சு அப்படின்னா x ஸ்கொயர் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ தான் அந்த இருக்குது. கேபிட்டல் D ஸ்கொயர் y மைனஸ் dy. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது? மைனஸ்
x into dy by dx. x into dy by dx ஓட வேல்யூ dy. ஸோ இதையும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் டிஒய்னு கிடைக்கும். மைனஸ் டிஒய். அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள் log x. log x அப்படின்றது என்னது? z இன்ட்டு sin of log x. அகைன் log xக்கு பதிலாக இந்த z போடும்போது இங்கே sin z வரும். sin z ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு ஹோல் டிவைடட் பை எக்ஸ் இருக்குது. எக்ஸ் அப்படின்றது என்னது? இ பவர் இசட். இப்போ ஹோல் டிவைடட் பை இ பவர் இசட். ஸோ அப்போ கிவன் ப்ராப்ளமில் அவங்க கொடுத்துருக்க அந்த வேரியபிள் எக்ஸப்லாம் நம்ம எதுக்கு இப்போ கன்வெர்ட் பண்ணியாச்சு? நம்ம இசட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இம்ப்ளைஸ். ஸோ இதை இங்கே அகைன் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஒய்யை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா டி ஸ்கொயர் மைனஸ் 2d ப்ளஸ் 1 into y equal to the z into sin z plus 1 into e power z மேலே கொண்டு போனோம்னா e power minus z implies. ஸோ இந்த d square minus 2d plus 1 இதை நம்ம எப்படி எழுதலாம்னா d minus 1 the whole square எழுதலாம் into இந்த y equal to e power minus z உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா e power minus z into sin z ப்ளஸ் இந்த செகண்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது e power minus zன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே நம்ம ஒரு ஆர்டினரி லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்பயும் போல் நம்ம சால்வ் பண்ணுவோம். cf ப்ளஸ் பிஐ கண்டுபிடிக்கணும். இங்கே வேரியபிள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா z இருக்குது. ஸோ அப்போ cf கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணணும்? z தான் யூஸ் பண்ணணும். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம cf கண்டுபிடிக்கணும். cf கண்டுபிடிக்கிறது முன்னாடி ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த டிக்கு பதிலாக m சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ m மைனஸ் 1 தான் whole square is equal to 0 மட்டும் எடுக்கணும். ஒய்யை சேர்க்கக்கூடாது. சரியா? m minus 1 the whole square is equal to 0 implies. அப்போ m minus 1 is equal to 0 the whole square பதிலாக twiceன்னு சேர்த்துக்கோங்க. implies m minus 1 is equal to 0 அப்படின்னா m is equal to 1 twice. ஸோ அப்போ m equal to 1 twiceன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ரூட் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரிப்பீட்டட் ரூட்டுக்கு cf வந்து என்னது? e பவர் mx. சாரி z தானே வேரியபிள் வந்து z கன்சிடர் பண்ணுறதுனால z போட்டுக்கோங்க. e பவர் mz இன்ட்டு az ப்ளஸ் b. m என்னது இங்கே? m is equal to 1. இப்போ 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா e பவர் z மட்டும் வரும் into az plus b equal to இங்கே z அப்படின்றது பிகினிங்கில் நம்ம என்ன எடுத்தோம்? நம்ம log xன்னு எடுத்தோம். ஸோ அப்போ z equal to log x அப்படின்றத இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a into log x அப்படின்ட்டு வரும். அதே போல் e power z அப்படின்றது xன்னு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ e power zக்கு பதிலாக x அண்டு இசட்டுக்கு பதிலாக log x. இது ரெண்டையும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். e power zக்கு பதில் என்னது? எக்ஸு இன்ட்டு a. இசட்டுக்கு பதில் என்ன? log x ப்ளஸ் b. அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக வந்து பை எக்ஸுக்கு மாற்றியாச்சு நாம. இது cf. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பிஐ கண்டுபிடிக்கணும். பிஐ என்னது? ரைட் ஹேண்ட் சைடு ஹோல் டிவைடட் பை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த d மைனஸ் 1 the whole square தான் பிஐ. பிஐ இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்னது?
e power minus z into z into sin z plus e power minus z. E power minus z into z into sin z plus e power minus z whole divided by left hand side என்ன இருக்கு equationல d minus 1 the whole square. ஓகேவா? ஸோ ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் வந்திருக்கனால ஃபஸ்ட்டு டேர்ம் இருந்தது, செகண்ட் டேர்ம் இது. இ பவர் மைனஸ் இஜெட் இன்ட்டு இசட் இன்ட்டு சைன் இஜெட் ஃபுல்லாக ப்ராடக்டில் வந்திருக்கு. டி மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே செகண்ட் டைம் என்னது இ பவர் மைனஸ் இஜெட் டிவைடட் பை டி மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பிஐ ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க, இந்த டைம் பிஐ டூன்னு எடுத்துக்கோங்க. பிஐ ஒன் ப்ளஸ் இந்த டைம் என்னது பிஐ டூ. ஸோ அப்போ பிஐ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், பிஐ ஒன் ப்ளஸ் பிஐ டூ. ஃபஸ்ட்டு பிஐ ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். பிஐ ஒன் ஈக்குவல் டு என்னது இதுதான், இ பவர் மைனஸ் இஜெட் இன்ட்டு இசட் இன்ட்டு சைன் இஜெட் ஹோல் டிவைடட் பை டி மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸ், ரொம்ப பொறுமையாக பார்க்கணும். எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இ பவர் மைனஸ் இஜெட்டு, இஜெட்டு, சைன் இஜெட் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஜென்ரலாக இ பவர் ஏஎக்ஸ் மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா, இ பவர் ஏஎக்ஸ் மட்டும் தனியாக வந்துருந்துச்சுன்னா என்ன செய்வோம்னா டிஸ் ஈக்குவல் டு இந்த கோஎஃபிஷியன்ட் ஏன்னு எடுத்துக்கறணும். சரியா? ஜென்ரலாக இ பவர் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா, அதோட பக்கத்தில் சைனு காசு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், வெறும் எக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இ பவர் மட்டும் தனியாக இருந்ததுன்னா கேபிட்டல் டி ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஆனால் இ பவர் ஏஎக்ஸோட எக்ஸு இல்லைன்னா சைன் எக்ஸு காஸ் எக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ப்ராடக்டில் வந்துருந்துச்சுன்னா டிக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னா டி ப்ளஸ் ஏன்னு எடுத்துக்கிறணும். சரியா? டிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், டி ப்ளஸ் இந்த பவரில் இருக்க ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த ரூலை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே இ பவர் மைனஸ் இஜெட் இன்ட்டு இசட் இன்ட்டு சைன் இஜெட் இந்த மாதிரி ப்ராடக்டில் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்க இந்த டிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், டி மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இசட்டோட கோஎஃபிஷியன்ட் என்னது இங்கே மைனஸ் ஒன்று. ஸோ அப்போ இங்கே டிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், டி மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இ பவர் மைனஸ் இஜெட்டை தனியாக எழுதிருங்க. இ பவர் மைனஸ் இஜெட் இன்ட்டு இசட் இன்ட்டு சைன் இஜெட் டிவைடட் பை டிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், டி மைனஸ் ஒன்று. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது, ஹோல் ஸ்கொயர் வரும். ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இஜெட் இன்ட்டு சைன் இஜெட் டிவைடட் பை டி மைனஸ் ஒன் என்னது மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இ பவர் மைனஸ் இஜெட் நீ தனியாக அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. இன்ட்டு சைன் இஜெட் இருக்கு இல்லையா, சைன் இஜெட்டை நாம் எப்படி எழுதுகிறோம்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் இ பவர் ஐஇசட்னு எழுதணும். சைன் இஜெட்டுக்கு பதில் என்னது இமேஜினரி பார்ட் ஆஃப் இ பவர் ஐஇசட் இன்ட்டு இந்த பக்கத்தில் இருக்க இசட் whole divided by d minus 2 the whole square. again இங்கே பாருங்கள் e power into z அப்படின்ற மாடலில் வந்திருக்கு. அப்போ இந்த ஃபார்ம் தான் அகைன் நம்ம அப்ளை பண்ணணும். டிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், டி ப்ளஸ் ஏ, அதாவது இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா இதில் டிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், டி ப்ளஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இ பவர் ஐஇசட் இன்ட்டு இசட் இருக்குது. அப்போ டிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா டி ப்ளஸ் இந்த இசட்டோட கோஎஃபிஷியன்ட் என்னது ஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல டிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், டி ப்ளஸ் ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இ பவர் மைனஸ் இசட் இன்ட்டு இந்த இமேஜினரி பார்ட்டை நான் ஐபின்னு எழுதிக்கிறேன். சரியா? இமேஜினரி பார்ட் ஆஃப் இ பவர் ஐஇசட் இன்ட்டு இசட் டிவைடட் பை இந்த டிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், டி ப்ளஸ் ஐ. அடுத்து பக்கத்தில் இருக்க இந்த மைனஸ் டூ
ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இஜட் இன்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப், இது நீ தனியாக எழுதிருங்க, இ பவர் ஐஇசட். ஏன்னா இதுக்கு நம்ம அப்ளை பண்ணியாச்சு, ஐஇசட் வந்துருக்கு, இ பவர் ஐஇசட் வந்தனால அதுக்கு என்ன பண்ணியாச்சு, நம்ம டி ப்ளஸ் ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதனால் இனி இமேஜினரி பார்ட் ஆஃப் இ பவர் ஐஇசட்டை தனியாக எழுதிக்கிட்டு வந்துங்க. டிவைடட் பை இசட் டிவைடட் பை டி ப்ளஸ் ஐ மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இங்கே நமக்கு வேரியபிள் இசட் மட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ்க்கு இந்த இ பவர் மைனஸ் இசட் இதை அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இ பவர் ஐஇசட் இதையும் அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இசட் டிவைடட் பை, இதை நம்ம என்ன ஃபார்முக்கு மாற்றினோம்னா டி ப்ளஸ் ஐ மைனஸ் டூ இருக்கு இல்லையா, இது என்ன ஃபார்முக்கு மாற்றினோம்னா 1 ப்ளஸ் டி பை சம்திங் ஃபார்முக்கு மாற்றணும். அதனால் என்ன செய்கிறோம்னா இந்த ஐ மைனஸ் டூ இருக்கு இல்லையா, இந்த ஐ மைனஸ் டூவை ப்ராக்கெட்லேருந்து வெளியில் கொண்டு வந்து எழுதுங்க. ஸோ ஐ மைனஸ் டூவை ப்ராக்கெட்லேருந்து வெளியில் கொண்டு வந்து எழுதும்போது ஐ மைனஸ் டூ தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரியா? இன்ட்டு இங்கே ஐ மைனஸ் டூ வெளியில் கொண்டு வந்துட்டனால இந்த ஐ மைனஸ் டூக்கு பதிலாக 1 வரும். ப்ளஸ் இந்த டியிலேருந்து ஐ மைனஸ் டூவை காமனாக எடுத்துருக்கனால டி டிவைடட் பை ஐ மைனஸ் டூன்னு எழுதணும், ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே எழுதிக்கோங்க, இ பவர் மைனஸ் இஜட் இன்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இ பவர் ஐஇசட். சரியா? இன்ட்டு இந்த 1 டிவைடட் பை இந்த கான்ஸ்டன்ட் தான் தனியாக எழுதிக்கோங்க, 1 டிவைடட் பை ஐ மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேர்ம் இருக்குல்ல டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் டி டிவைடட் பை ஐ மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். இதை நியூமரேட்டர் கொண்டு போகும்போது 1 ப்ளஸ் டி டிவைடட் பை ஐ மைனஸ் டூ ஹோல் பவர் மைனஸ் டூன்னு வரும், இன்ட்டு இந்த இசட். ஓகேவா? ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு e power minus z into imaginary part of e power iz into 1 divided by, இதை நம்ம ஃபார்முலா போட்டு எழுதணும், a minus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். a minus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்னா 3 minus 4i கிடைக்கும். சரியா? இந்த டினாமினேட்டரில் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 3 minus 4i கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சரியா? பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அந்த ஃபார்முலா எழுதுகிறேன், 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 2. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து 1 மைனஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 4x கியூப் அண்ட் ஸோ ஆன். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா டி டிவைடட் பை ஐ மைனஸ் 2. சரியா? எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும், டி டிவைடட் பை ஐ மைனஸ் 2. ஸோ இங்கே இத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எத்தனை டேர்ம் வேணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, இசட் பவர் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இசட் பவர் 1 இருக்கிறனால நம்ம எக்ஸ் பவர் 1 முடிக்க எடுத்துக்கிட்டால் போதும். அதாவது ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண, ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 1 மைனஸ் 2 எக்ஸுக்கு பதிலாக இந்த டி டிவைடட் பை ஐ மைனஸ் 2 இன்ட்டு பக்கத்தில் என்ன இருக்குது, இசட். ஓகேவா? which is equal to e power minus z into imaginary part of e power iz into 1 divided by 3 minus 4i into இதோட காஞ்சிகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள். இதோட காஞ்சிகேட் என்னது 3 plus 4i divided by 3 plus 4i. ஸோ இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டரில் வந்திருக்கனால இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சிகேட்டை நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியாச்சு. சரியா? இன்ட்டு
இந்த இசட் இருக்குல்ல, இந்த இசட்டை ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒன்னோட மல்டிப்ளை பண்ணும்போது இசட் இன்ட்டு ஒன்று என்ன வரும், இசட் மைனஸ் இந்த செகண்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது 2dz டிவைடட் பை I மைனஸ் 2. ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் z இன்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் e பவர் iz இன்ட்டு. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரில் 1 இன்ட்டு 3 + 4i அப்படின்னா 3 + 4i வரும். டினாமினேட்டரில் a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b ஃபார்முலா அப்ளை பண்ணணும். a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், a மைனஸ் b ஐ இன்ட்டு a ப்ளஸ் b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு என்ன வரும்னா 9 + 16 வரும். சரியா? இன்ட்டு இந்த z மைனஸ் இந்த 2 அப்படியே எழுதிடுங்க. கேபிட்டல் D அப்படின்றது என்னென்னா d டிவைடட் பை dz. கேபிட்டல் D என்னது, d டிவைடட் பை dz. அதை கேபிட்டல் Dக்கு பதிலாக d பை dz போட்டோம்னா dz பை dzன்னு வரும். இங்கே பக்கத்தில் z இருக்கு இல்லையா, இப்போ dz பை dz. dz பை dz என்னது 1. ஸோ அதனால் இந்த dzக்கு பதிலாக 1 வந்துடும். ஹோல் டிவைடட் பை இந்த I மைனஸ் 2. ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் z இன்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் e பவர் iz இன்ட்டு 3 + 4i ஹோல் டிவைடட் பை 9 + 16 என்னது 25. சரியா? இன்ட்டு z மைனஸ் 2 டிவைடட் பை I மைனஸ் 2. ஸோ இங்கே I மைனஸ் 2 டினாமினேட்டரில் வந்திருக்கனால இதோட காஞ்சிகேட் எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதோட காஞ்சிகேட் என்னது, மைனஸ் I ப்ளஸ் 2 டிவைடட் பை மைனஸ் I மைனஸ் 2. So which is equal to e power minus z into imaginary part of e power iz into 3 plus 4i divided by 25 into z minus. ஸோ இந்த 2ஐ இதோட இந்த மைனஸை மைனஸ் 2ஓட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4 மைனஸ் 2i ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 4 ப்ளஸ் 1 வரும். சரியா? which is equal to e power minus z into imaginary part of e power iz into 3 plus 4i divided by 25 into z minus இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் வந்து நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வந்துடும். 4 ப்ளஸ் 2i டிவைடட் பை 5 ஈக்குவல் டு e பவர் மைனஸ் z இன்ட்டு imaginary part of e power iz into 3 plus 4i divided by 25 into the real part தனியாக imaginary part தனியாக எழுதுங்க. z plus 4 by 5 plus 2i. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டரில் இருக்க 25 வெளியில் கொண்டு வந்து எழுதிடுங்க.
e power minus z divided by 25 into imaginary part of e power iz into, so இந்த 3 plus 4i into z plus 4 by 5 plus 2i இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள் வர மாதிரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டு மட்டும் வேணும் அப்படின்னா ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் இமேஜினரி பார்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட் கிடைக்கும். ஸோ இங்கே ரியல் பார்ட் என்னது 3, இங்கே ரியல் பார்ட் என்னது z ப்ளஸ் 4 by 5. ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ 3 into z என்னது 3z ப்ளஸ் 3 into 4 by z என்னது 3 into 4 by 5 என்னது 12 by 5. நெக்ஸ்ட் இதே போல் இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இமேஜினரி பார்ட் இங்கே என்னது 4, இங்கே இமேஜினரி பார்ட் என்னது 2 by 5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே ஐ வந்து ரெண்டுலேயுமே ஐ வந்துருக்கனால ஐ ஸ்கொயர் வந்து -1 வந்துடும், -8 by 5. நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டுக்கு ஒரு டேர்மில் ரியல் பார்ட்டும் இன்னொரு இதில் இமேஜினரி பார்ட் எடுக்கணும். ஸோ அதாவது 3 இங்கே ரியல் பார்ட்டு, இங்கே வந்து என்னது இமேஜினரி பார்ட் வந்து 2 by 5. இது ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ 3 into 2 by 5 அப்படின்னா 6 by 5. அடுத்து இன்னொரு இமேஜினரி பார்ட் வந்து இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் 4 அண்டு z ப்ளஸ் 4 by 5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4z ப்ளஸ் 16 by 5 into I. ஸோ நான் ஒன்றுமே பண்ணல. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3 plus 4i into z plus 4 by 5 plus 2 by 5i இது ரெண்டையும் தான் மல்டிப்ளை பண்ணி நான் இங்கே எழுதியிருக்கேன். எழுதும்போதே ரியல் பார்ட் தனியாக வர மாதிரி இமேஜினரி பார்ட் தனியாக வர மாதிரி எழுதிக்கிட்டேன். சரியா? இதை நீங்கள் பொறுமையாக செஞ்சு பாருங்கள். சரி, இப்போ இதில் திரும்ப எழுதிக்கோம். e பவர் மைனஸ் z டிவைடன் பை 25 இன்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் e பவர் iz. e பவர் iz அப்படின்றது என்னது cos z ப்ளஸ் i sin z. சரியா? இன்ட்டு ஃபஸ்ட்டு இந்த டைம் எழுதிக்கோங்க 3z ப்ளஸ் இது ரெண்டே சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 4 by 5 வரும். 3z ப்ளஸ் 4 by 5 அடுத்து ப்ளஸ் இந்த 4z எழுதிக்கோங்க 4z ப்ளஸ் இந்த ரெண்டு டைமே ஆட் பண்ணால் 22 by 5 வரும். 22 by 5 இன்ட்டு I. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இமேஜினரி பார்ட்டு தான் தேவை. இமேஜினரி பார்ட் ஆஃப்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இது ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எப்போ இமேஜினரி பார்ட் கிடைக்கும்னா ஒரு ரியல் பார்ட் இதில் இருக்கிற ரியல் பார்ட்டையும் இதில் இருக்கிற இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் இமேஜினரி பார்ட் கிடைக்கும். அதே போல் இதில் இருக்கிற இமேஜினரி பார்ட்டையும் இங்கே இருக்கிற ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இமேஜினரி பார்ட் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த cos z இந்த ரியல் பார்ட்டை வச்சுட்டு இந்த இமேஜினரி பார்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். அண்டு இந்த இமேஜினரி பார்ட்டை வச்சுட்டு இந்த ரியல் பார்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு தேவையான இமேஜினரி பார்ட் மட்டும் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா e பவர் மைனஸ் z பை 25 இன்ட்டு ஃபஸ்ட்டு cos z வச்சுட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா cos z இன்ட்டு 4z ப்ளஸ் 22 by 5 ப்ளஸ் அடுத்து இந்த sin z வச்சுட்டு இந்த டைமை மல்டிப்ளை பண்ணால் sin z இன்ட்டு 3z plus 4 by 5. So which is equal to e power minus z divided by 25 into the cos z உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும் 4z cos z plus 22 by 5 cos z plus next இந்த sin z இதோட மல்டிப்ளை பண்ணால் 3z sin z plus
4/5 sin z. ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பிகினிங்கில் எடுத்தோம் பார்த்தீங்களா, z ஈக்குவல் டு log x அண்டு e power z ஈக்குவல் டு x. இந்த ரெண்டையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேரியபிள் ஃபுல்லுமே எக்ஸுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம z வர இடத்துலலாம் log xும் e power z வர இடத்துல xும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ which is equal to இங்கே e power minus z இருக்குது. e power minus z அப்படின்றது e power z whole inverse. e power z ஓட வேல்யூ என்னது, x. இப்போ x இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் x இன்வர்ஸ்னு வந்துடும். ஸோ அப்போ e power minus z equal to என்னது, x இன்வர்ஸ். ஸோ அப்போ இங்கே இருக்கிற e power minus zக்கு பதிலாக x இன்வர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை இந்த 25 இன்ட்டு 4 z வந்திருக்கு. z என்னது, log x இன்ட்டு cos z. அப்போ cos ஆஃப் zக்கு பதிலாக log x ப்ளஸ் 22/5 cos ஆஃப் zக்கு பதிலாக log x ப்ளஸ் 3z 3 இன்ட்டு zக்கு பதிலாக log x இன்ட்டு sin z sin ஆஃப் zக்கு பதிலாக log x ப்ளஸ் 4/5 sin z sin zக்கு பதிலாக log x. அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண வேணாம், போதும். இது வந்து என்னது, PI1. இதே போல் PI2 கண்டுபிடிக்கணும் நாம். PI2 பாருங்கள், PI2ஓட வேல்யூ இந்த இருக்குது. PI2 என்னன்னு பார்த்தோம்னா e power minus z divided by d minus 1 the whole square. e power minus z divided by d minus 1 the whole square. சரியா? ஸோ இங்கே தனியாக சிங்கிளாக e power z மட்டும் இருக்குது. பக்கத்தில் எக்ஸோ இல்லை சைன் எக்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இப்போ e power ax மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம என்ன செய்வோம், dக்கு பதிலாக இந்த கோஎஃபிஷியன்ட் a சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே e power minus z இருக்குது. a இருக்க இடத்துல என்ன இருக்குது, -1 இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும், நம்ம a இருக்க இடத்துல -1னா நம்ம dக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ e power minus z divided by dக்கு பதில் -1 சப்ஸ்டியூட் பண்ணால் -1 the whole square வரும். இப்போ e power minus z divided by இது என்னது, -2 the whole square. -2 the whole square என்னது, 4. ஸோ அகைன் இங்கே நியூமரேட்டரில் பாருங்கள், இதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இசட்டை எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. e power z வந்து என்னது நம்மளுக்கு எக்ஸு. இப்போ e power minus z அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எக்ஸ் இன்வர்ஸ். ஸோ அப்போ அந்த நியூமரேட்டரில் இருக்க e power minus zக்கு பதிலாக எக்ஸ் இன்வர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஹோல் டிவைடட் பை 4. ஸோ இது PI2. ஸோ PI1 கண்டுபிடிச்சாச்சு, PI2 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ தேர்ஃபோர் PI is equal to என்னது, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், PI1 ப்ளஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்க PI2. இது PI. இதை ஃபைனலாக நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ஃபோர் சொல்யூஷன் வந்து என்னது, y is equal to CF ப்ளஸ் PI. ஓகேவா? CF நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்க முடியாது. CF என்னது, x இன்ட்டு a log x ப்ளஸ் b. இது CF ப்ளஸ் PI. PI அப்படின்னு பார்த்தோம்னா PI1 ப்ளஸ் PI2. PI1 இந்த இருக்குது, இது ஃபுல்லாக PI1. PI2 இந்த இருக்குது. PI1 ப்ளஸ் PI2 தான் என்னது, PI. ஸோ ரெண்டையும் ஃபைனலாக தனியாக எடுத்து நோட் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.